இவங்கள யாராவது உனக்கு பழக்கமா? இந்த இடத்துல ஒருத்தர் கூட பொழிச்ச மாதிரி தெரியலையே. யாரோ சில புதுமுக மிஸ்ஸினோட்டோக்கள் இந்த சண்டையில கலந்துக்கிட்டதா நமக்கு சில தகவல் வந்துச்சு. அவங்கெல்லாம் உயிரோட இருப்பாங்கன்னு உனக்கு தோணுதா? புறப்படலாம். அந்த நிலா எவ்வளவு அழகா இருக்குல்ல. நாம இந்த மிஷன்ல ஒன்னா செயல்படுறதா முடிவாயிடுச்சு. அப்ப நம்ம சேர்ந்து இருக்கிறது தான் நல்லது. என் குறிக்கோள் எல்லாம் டீமன்ஸ் அழிக்கிறது மட்டும்தான். வேற எதுக்கும் இடம் இல்லையா? சரி, அப்போ நம்ம இங்க இருந்தே பிரிஞ்சு போயிடலாம். நான் மேற்கு திசையில இருந்து ஆரம்பிக்கிறேன். சரி, கிளம்பு. என் குடும்பத்துக்கிட்ட வராதீங்கடா, தள்ளி போங்க. Water breathing, second form, water wheel. போலியான பிணைப்பு. என்ன இது? கட்டானா இதோட கையை வெட்ட மாட்டேங்குது. ரொம்ப கடினமா இருக்கு இவனோட தோல். என் ஃபார்மை யூஸ் பண்ணி இதை வெட்ட முடியலையே. இப்ப என்ன பண்றது? சீக்கிரம் யோசி. என் குடும்பத்தை தொட்டீங்க, சாகடிச்சிடுவ. தள்ளி போங்க. என்னடா பெருசா பல்ல காட்டு? நான் இங்க இருக்கேன். முடிஞ்சா என் கிட்ட காட்டா. இவ்வளவு போர்ஸ திரட்டிட்டு போனா அவன் லேசா தட்டினதுக்கே இவ்வளவு தூரம் வந்து விழுந்திருக்க. பயங்கரமான ஆளா இருப்பான் போல. என் பவர் பார்த்தல. ரத்த கசிவுதான் காரணமா? மறுபடியும் முதல்ல வாட்டர் பிரீதிங், செகண்ட் ஃபார்ம், இம்ப்ரூவ்ட் lateral water wheel. என்னங்கடா இது? என்ன நடக்குது இங்க? இனோசுகே, உனக்கு எதுவும் ஆகலையே? அடா பாவி, இவனா இந்த வேலைய பண்ணா? எந்த மூவ வச்சு மரத்தை மூவ் பண்ணான்னு தெரியலையே. இதான் சரி. அவன் தலைய வெட்டுறதுக்கு இதுதான் சரியான நேரம்.
வாட்டர் பிரீத்திங், இதுதான் இறுதியான பவர்ஃபுல் ஃபார்ம். அவன் ஏதோ வித்தியாசமான மனநிலையில இருக்கான் போல. நிச்சயமா நம்மள தெறிக்க விடுற மாதிரி ஏதோ ஒண்ணு பண்ண போறான். இப்போ அவன் கதையை முடிச்சு காட்டுறேன். டோட்டல் கான்சென்ட்ரேஷன், வாட்டர் பிரீத்திங், 10th ஃபார்ம். ஏய், அங்க பாரு. Get out! இனசுகே, நான் திரும்ப வர வரைக்கும் உன்னோட உயிரை விட்டுறாத. அது 12 கிசுக்குல ஒண்ணு. சொல்றது புரியுதா? ஆர்வ கோளாறுல உன்னோட உயிரை விட்டுறாத இனசுகே. போச்சு போ. எனக்கு மூச்சு விடவே கஷ்டமா இருக்கு. என்னால முடியல. எனக்கு என்னோட கை கால் இருக்குங்கிறதையே சுத்தமா உணர முடியல. நெசுக்கு செல்லம், என்ன மன்னிச்சிடு. விட்டு கொடுக்காத, விட்டு கொடுக்காத, விட்டு கொடுக்காத. விட்டு கொடுக்க கூடாது. யாரு யாரு நீங்க? உங்களுக்கு வணக்கம். நீங்க எப்படி இருக்கீங்க? வாட்டர் பிரீத்திங், செகண்ட் ஃபார்ம், வாட்டர் வீல். சரியா இறங்கும் போது ஏதாவது தப்பு பண்ணிடுறேன். உன்னை கெஞ்சி கேக்குறேன், என்ன விட்டுரு. என்ன அப்படி பாக்குற? நான் ஒண்ணு இங்க வித்த காட்டிட்டு நிக்கல. ஏன் இப்படி பண்ற? நீங்க 2 பேரும் நண்பர்கள் தானே, அப்புறம் ஏன்? நண்பர்களா? பார்க்க ஒரே மாதிரி இருந்தா நண்பர்கள் ஆயிடுவாங்களா என்ன? நாங்க எல்லாரும் ஒரே குடும்பம். நாங்க ஒற்றுமையா வலுவான பிணைப்போட இருப்போம். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இது எனக்கும் என் சகோதரிக்கும் நடுவுல இருக்க விஷயம். இதுல அனாவசியமா தலையிட்ட அப்புறம் உன் தலை இருக்காது. நீ தப்பா பேசுற. நீங்க குடும்பமோ இல்ல நண்பர்களோ, உங்களுக்குள்ள பாசமோ நட்பும் இருக்குன்னா அது உண்மையிலேயே விலை மதிக்க முடியாத விஷயம். ரத்த பந்தம் இருந்தா மட்டும்தான் அன்பும் அக்கறையும் வருமா என்ன? அதெல்லாம் உண்மை கிடையாது. அது மட்டும் இல்ல, யார் மேல நமக்கு பாசமும் பிணைப்பும் ஏற்படுதோ அவங்க வாசனையே எவ்வளவு நம்பிக்கையானவங்கன்னு சொல்லும். ஆனா உங்ககிட்ட இருந்து வர வாசனை வெறும் பயங்கரத்தையும் வெறுப்பையும் பயத்தையும் தான் காட்டுது. இதுக்கும் பிணைப்புக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல. இது எல்லாமே போலியான பிணைப்பு. உன்னை
ஏய், இந்த டீமன்ஸ் எல்லாம் நம்ம சைஸ்லயே இருக்கு பாரு. இந்த மாதிரி சின்ன சின்ன டீமன்ஸ் எல்லாம் சிரிச்சுட்டே காலி பண்ணுவேன். இல்ல இல்ல வேண்டாம், கொஞ்சம் தம்பி, இருங்க. நீ தள்ளிரு. இந்த மாதிரி வேலையில கமுக்கமா முடிச்சுட்டு கிளம்பிட்டே இருக்கணும். பெரிய ரேங்க்ல இருந்தா என்ன அர்த்தம் தெரியுமா? வாங்குற பணமும் பெருசா இருக்கும். என் கூட வந்த டீமன் ஸ்லேயர்ஸ் இப்போ ஒருத்தர் கூட உயிரோட இல்ல. அதனால இந்த எம் சைஸ் டீமனை போட்டு தள்ளிட்டு மலையில இருந்து கீழே இறங்க வேண்டியதுதான். இப்ப பாருடா. நிறுத்துங்க, வேண்டாம். ஒரே நொடியில இத்தனை பீஸா போட்டா எப்படி இவன் இதை பண்ணா? ஆமா, நீ இப்ப ஏதோ சொல்லிட்டு இருந்த. உன்னதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ ஏதோ சொல்லிட்டு இருந்தியே. இவனோட ஓராவே இவ்வளவு பயங்கரமா இருக்கே. காத்தே பலமா இருக்கு, ஒரு அழுத்தம் கொடுக்குது. இனசுகே, என்ன மன்னிச்சிரு. இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு எப்படியாவது தாக்கு பிடி. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அந்த டீமன் கதையை முடிச்சிட்டு வந்துடுறேன். என்ன ஆனாலும் சரி, நான் உன்னை காப்பாத்துவேன் இனசுகே. உன்னதான் இப்ப ஏதோ சொன்னியே, அதை இன்னொரு முறை சொல்லு, நான் கேட்கணும். உனக்கு கேட்கல? சொல்லுவியா மாட்டியா? சொல்லுவேன், எத்தனை வாட்டி வேணாலும் சொல்லுவேன். உங்களோட பிணைப்பு போலியானது. ஐயோ, நாசமா போச்சு. தழை எடுத்துறா. இப்படி ஒரு இடத்துல எப்படி ஒளியறது? என்ன கண்ணாம்பூச்சியா விளையாடுறோம். இருந்தாலும் இது கதையை முடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கும். கட்டானா மூலமா வெட்ட முடியாத ஒன்னை எதை வச்சு வெட்டுறது? ச்சே, நான் என்ன பண்ணுவேன்? என்ன பண்ண போறேன்? இதை வெட்டுறதுக்கு ஏதாவது எனக்கு ஒரு வழியை காட்டு. யோசி யோசி யோசி, நல்லா யோசிடா. நிக்காத, ஓடு. இது சரியில்லை, நிலைமை சரியில்லை. வர்றதுக்குள்ள, அவன் திரும்ப வர்றதுக்குள்ள நான் எப்படியாவது அவன என் புத்தியில ஏன் இப்படி ஒரு யோசனை தோணுது? தேவையில்லாத வேலை பண்றோன்னு தோணுதுடா. நானும் போனா போகுதுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன். நான் அந்த தொட்டாராவோட கிருமியால தாக்கப்பட்ட மாதிரி எனக்கு தோணுது. என்கிட்ட நீ வம்பு வச்சுக்கிட்ட, உன்னை செதிலா செதுக்கிடுவேன். மூளைய பயன்படுத்துறதெல்லாம் என் ஸ்டைல் கிடையாது. நான் இப்படிதான்டா. அப்படி போடு. கை 2 துண்டாச்சா? எளிமையான யோசனை தான் வலிமையா அமையும். கட்டானவ வச்சு வெட்டும் போது அது சிக்கிக்குச்சுன்னா இன்னொரு கட்டானவ வச்சு அதை 4 தட்டு தட்டினா போதும், சோலி முடிஞ்சிரும். நாக்கு வலிக்கிறதுக்கு நாங்க 2 கட்டானா வச்சிருக்கோம். பயமே என்ன கண்டா பயப்படும்டா. கால் இருக்குன்னு ஓடி காட்டுறியோ? எங்கடா ஓடுற? நில்றா. ஏய்! உனக்கு நல்லா புரிஞ்சிருக்கும், உன்னை ஒரே நொடியில கொல்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைன்னு. உன் தோலை உரிச்சு உன்னை துண்டு துண்டாக்கி பொறுமையா கொல்லுவேன். வேணா ஒண்ணு பண்ணலாம். என்கிட்ட தேவையில்லாம வாயை விட்டது தப்புன்னு ஒத்துக்கோ. உன்னை சித்திரவதை பண்ணாம ஒரே நொடியில கொன்னுடுறேன். அதுக்கு வேற ஆள பாரு. உண்மையை சொல்றதுக்கு நான் எதுக்குடா பயப்படணும்? இங்க தப்பா இருக்கிறது நீதான்டா. இங்க தப்பா இருக்கிறது நீதான்.
தப்பிச்சிட்டான்டா. ஒக்கா மக்கா மரியாதையா வெளியில வந்துரு. என் கையில மட்டும் மாட்டினா இதெல்லாம் ஒரு வழியே இல்ல. எனக்கு வலிக்கல. இதால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. எனக்கு எதுவும் ஆகாது. கவனத்தை சிதற விடாத. இருக்கவே இருக்கு என் மூப்ப சக்தி. மேல போய் உட்காந்துருக்கியா? மாட்டினாண்டா திருஷ்டி பொம்மை தலைய. ஒத்த கையில எப்படா மேல போன? அட இவன் வேற. இவன் தலைய தூக்கணும்ன்றதுக்கே நான் தனியா யோசிக்கணும் போல இருக்கேன். தப்பிச்சிட்டோன்னு நினைப்பா ராஜா? என்ன பண்றான்? இப்பதான் புரியுது. நம்ம மேல இருக்கிற பயத்துல மரத்து மேல ஏறி அங்கிருந்து என்ன பார்த்து பயந்துகிட்டு இருக்கான். நீ பயந்தாலும் உன்னை பத்தையா போடுவேன் கண்ணா. என்ன உருமாறான்? ஐயோ, வெறி வந்து இப்படி உருமாறிட்டான். ஐயோ, 4 மடங்கு பெருசாயிட்டானே. சும்மாவே அவனை வெட்ட முடியாது. பூதாகரமா வளர அளவுக்கு வாய் விட்டுட்டோம். இப்ப என்ன பண்றது? இது வரைக்கும் எந்த எதிரியும் என்னை இந்த அளவுக்கு பதற வச்சதே இல்லப்பா. அப்படியே நம்மள போட்டு அமுக்கிடுவான் போல இருக்க. தெரிஞ்சு போச்சு. என் சோலி முடிஞ்சு போச்சு. நான் சாக போறேன். என்ன சாகடிக்க போறான். உயிரை விட்டுறாத. நான் திரும்ப வர வரைக்கும் உன்னோட உயிரை விட்டுறாத. உங்களை நினைச்சு நீங்களே பெருமைப்பட்டுக்கிற மாதிரியான வாழ்க்கைய வாழணும். சரியா? போர்க்களத்துல வெற்றி கிடைக்கட்டும். நான் தோக்க கூடாது. எனக்கு தோல்விங்கிறதே கிடையாதுடா. நான் டீமன் ஸ்லேயர் காப்ஸ சேர்ந்த அஷிபிராடா. அஷிபிரா இனோசுகே. மவனே, உன்னால முடிஞ்சத பண்றா. வாடா. என்ன வேகம் வந்ததே தெரியலையே. வேஸ்ட் பிரீதிங். இப்ப வருது பாரா. 1 3 தீவா. போச்சு போ. ஐயோ, கீழே விழும்போது பிரீத்திங் டெக்னிக்க பிடிக்காம போயிட்டேன். என் குடும்பத்துக்கிட்ட வராதீங்க, தள்ளி இருங்கன்னு சொன்னல. நான் சாவ மாட்டேன்டா. வேஸ்ட் பிரீதிங். பேங் வால். இதோ வருது பார். மவனை ஒரு சொரு செஞ்சமில்ல. சம்பவம் செஞ்சமில்ல. ஐயோ, என்னடா இது குத்துனா உள்ள போவே மாட்டேங்குது. என்ன மன்னிச்சிடு. என்ன மன்னிச்சிடு இனோசுகே. நீயாவது உயிரோட இருக்கணும்பா இனோசுகே. யாரா நீ? என்ன ஆச்சு? கை 2 துண்டா போயிடுச்சு. இவரா வெட்டினது? யாருங்க நீங்க? கொஞ்சம் திரும்புங்க. என்ன வேகம்! வாட்டர் பிரீத்திங்.
Fourth form, striking tide. ஐயோ யாரியா நீ? சத்தியமா இந்த மாதிரி ஒருத்தரை என் வாழ்க்கையில பார்த்ததே இல்ல. பின்னிட்டீங்க. புரிஞ்சிருச்சு. அந்த சிலந்தி வலை கொஞ்ச நேரத்துல மறைஞ்சிருத. இப்ப என்னால அவனோட பலவீனத்தோட வழியை கண்டுபிடிக்க முடியுது. இப்ப இவனை முடிச்சு காட்டுறேன். நான் நினைச்சதை விட இவன் புத்திசாலியா தான் இருக்கான். இவன் கண்ணில் ஒரு சொட்டு பயம் இல்லை. பரவாயில்ல, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. Water breathing. First form. Water surface slash. சும்மா அசத்திட்டீங்க போங்க. மின்னல் வேகத்துல டீமனை முடிச்சிட்டீங்களே, யாருங்க நீங்க? இதே டெக்னிக்க மூஞ்சில பயன்படுத்தி நான் பாத்திருக்கேன். அப்ப நீங்க அவரோட ஃப்ரெண்டா? என்ன மூஞ்சி கொடுத்தே பேச மாட்டேங்கிறீங்க? கொஞ்சம் இங்க பாருங்க. சொல்றல அசரானா பாத்தியா? பரவாயில்ல, நான் ஒரு ரகசியத்தை சொல்லட்டுமா? டான்ஜரோக்கு பிடிச்ச ரைஸ் பால் வந்து பிளாம் சீவீட். அப்புறம் ஜெனிட்ஸோக்கு சாமன்னா ரொம்ப பிடிக்கும். அடுத்த எபிசோட் 19, ஹினோகாமி. இதுக்கு மட்டும் வாயை திறக்கறியா நீ? மிஸ் பண்ணிடாதீங்க.